சாப்பிட கூப்பிட்டுச்சு வாங்க போகலாம். நானும் வாரி போகலாம். நம்ம சாப்பிட போகலாம். குட் வா. அவ்வளோதான். வாங்க மாமா. வாங்க மாமா சாப்பிட. வாங்க. இது போல உனக்கு நான் வத்தலை வைக்கணுமா? வா போகலாம். எனக்கு சாப்பாடு அது நம்ம பிள்ளை பேசக்கூடாது. நடா போகலாம். என் கூட அப்படியே மூஞ்சி குடிச்சு பேசுறதுக்கு அவங்களுக்கு மூஞ்சி குடுத்தானே பேசுதே. அப்புறம் மூஞ்சி பின்னாடி பேசுதே. நான் பேசல இல்ல மாமா நீல பேசுறது தப்பு மாமா. நானு பிள்ளை மறுக்க ஓம் பிள்ளை நான் நல்லா பிள்ளை தானே. வாயில அப்பிங்க என்ன அப்பு ரெண்டு அப்பு கூட அப்பிக்க இல்ல அப்பிக்க நான் என்ன சொல்றேன் அந்த பிள்ளை கூப்பிட்டு சாக ஒண்ணே மாதிரி பேசல சாகச்சமா தானே பேசுது அந்த பிள்ளை. சொல்லு இப்போ எப்படி பேசுது அந்த பிள்ளை? மாமா இதெல்லாம் நீல பேசுறது தப்பு. அந்த பிள்ளை வாங்க மாமா சாப்பிட போலான்னு கூப்பிட்டுச்சு. சரி வாங்க மாப்பிள்ள சாப்பிடுவோம். வாங்க மாப்பிள்ள சாப்பிடுவோம். வேற என்ன செய்யுது? நான் சொல்றேன் கையை பிடிச்சி கூட்டு போகணுமா? வா மாமா சாப்பிடலாம்னு கூப்பிடுது. வா வா. சரி நான் வாங்க சாப்பிடலாம். போய் கொடுக்குவாங்க சாப்பிடுப்பா. இந்த இதை ஒரே வாசல் நாலு இடத்துல பேச மாட்டான். வைக்க வேணாம் மாமா. ஏயா நான் என்ன சொல்றேன் இங்க இருக்க அந்த பிள்ளை உங்க மேல ரொம்ப ரொம்ப இன்ன வரைக்கும் ரொம்ப மரியாதை வச்சிருக்கு. அவங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கு. ரொம்ப மரியாதை வச்சிருக்கு. அதை கெடுத்து நீ சொல்றியா? நான் என்ன சொல்ல புரிஞ்சுக்கணும். உனக்கு இன்னும் அந்த புரிய தெரியல. அதே எங்களை பேசணும் என்ன பேசணும் தெரியல. எப்படி பேசணும் எப்படி இருக்கணும் இன்னும் ஒன்னும் புரியல. நான் இப்பயும் சொல்றேன் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க இல்ல நாசா பாருங்கள வாத்து விட்டு போ. நான் சொல்றது புரிய மாட்டேங்குது. சேர்த்து வைக்க நினைக்கிறேன். நீங்க ரொம்ப பேசுறது தப்பு. நான் காட்சி அந்த பிள்ளை நேரா வந்து கூட்டு வச்சு பஸ்ட்டேன். நான் குடிய பிடிச்சி மாட்டிக்கிட்டீங்கம்மா. அப்புறம் நான் உங்களுக்கு என்ன பேசுறேன் மாமா? இதே பேசணும் மாமா. ஏதாவது பிரச்சனை முடிஞ்ச உடனே பேசக்கூடாது. முடிஞ்ச உடனே பேசிடுறேன். இப்ப பேசு. முடிஞ்ச உடனே இப்ப பேச வேணாம். இப்ப வந்து மாமா வேணும்னு வந்துருச்சு அந்த பிள்ளை. இப்ப என்ன செய்யலாம்ன்றீங்க? இப்ப மாமா வேணும் வந்துருச்சு என்ன செய்யலாம்ன்றீங்க? நான் ஒன்னும் வெளியே போய் சொல்லலையே. அப்புறம் என்ன உங்க பிரச்சனை என்ன? யார் பிரச்சனை ஒண்ணும் இல்ல. நல்லா பேசுன்றேன். மாமா வேணும் மாமனார் வேணும் வந்துருச்சு. நான் சரி அப்படி நான் சொல்ல கேட்க மாட்டேன். நாங்க வந்து நானே என் தங்கச்சி எங்க மாமனார் வேணும் வந்துட்டோம். வந்துட்டீங்களா? இப்ப என்ன செய்றீங்க? இப்ப நான் என்ன செய்யறேன்? ஒரு தூக்கி போட்டு ரெண்டு மிதிச்சிட்டு போங்க. எனக்கு எங்க மாமனார் வேணும்னு பேசுறேன். கசரா புசரா பேசக்கூடாது. கசரா புசரால வேணாம். இன்னொரு தட்டு எங்க நீ சாப்பிடு. நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் பொறுத்து. இன்னொரு தட்டு நான் சொல்றது எல்லா தட்டும் இங்க இருக்கு. அந்த பிள்ளை வாயிலிருந்து ஒரு வார்த்தை சந்தோஷம். சரி மாமா சந்தோஷமா எடுத்துக்கலாம் சொல்லுமா ஒரு வார்த்தை. நீ இதுக்குமா நினைச்சேன் மாமா சந்தோஷமா எடுத்துக்கலாம் மாமான்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. வந்துக்கிறேன் பேசிக்கிறேன் வச்சுக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எனக்கு சொல்லு. ஒரு வார்த்தை தான் நம்ம சரி நான் பேசிக்கிறேன். பேசுறது வச்சுக்க. நான் அந்த அத்தையெல்லாம் பேச மாட்டேன். அவர்கிட்ட விடு. அந்த அத்தை வார்த்தை வேணாம். மாமா நான் இருக்கேன் மாமா இருக்கேன். அவர் வராருன்னா அப்பா அம்மா வாங்க மாமா அத்தைய விட்டு வாங்க மாமா. மாமா டீ சாப்பிடு. வா மாமா. இப்ப என்ன எப்படி கூப்பிடுற? ஏனே வானே டீ சாப்பிடுனே அதே மாதிரி கூப்பிடுற. வா மாமா டீ சாப்பிடு. இங்க வரப்பா நான் ஒன்று சொல்றேன் கேட்டு நல்லா கழிக்க நல்லா கழிக்க. நான் வந்து உங்க அப்பா மாதிரி இருக்கேன். எதா இருந்தாலும் ஏன்ட்ட சொல்லு. உன் புருஷன் எதை பண்ணாலும் ஏன்ட்ட சொல்லு. தப்பாக இருந்தாலும் கொத்த பண்ணாலும் ஏன்ட்ட சொல்லு. நான் அதுக்கு தகுந்த பேசுவேன். ஆனால் நீங்கள் இப்படி கஷ்டமா அங்கே இருக்கும்போது நான் இங்கே வந்து இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. சரி என்னமா இந்த இது பண்ணுவாங்க அந்த சின்ன பிள்ளை நினைச்சுட்டு இருக்கும்போது இங்கே சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் போடுற மாதிரி நான் அப்படி ஒன்றும் கேரப்பே கிடையாது. நீ ஒண்ணு நான் பேசிருக்கேன். சரி பேசு. நேரா பேசிருக்கேன். இல்லப்பா உனக்கு உன் மாமியாருக்கு 1000 இருந்தாலும் சரி அது அப்படிலாம் எதை பேசியிருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் பேசிருக்கோம். உங்கள் அம்மா சொன்னாலும் உனக்கு நல்ல சொல்லியிருக்கோம். உங்கள் அப்பா சொன்னாலும் நல்ல சொல்லுவாங்க. நான் உனக்கு கெடு சொல்லணும்னா சொல்ல வைப்போம். இது வரைக்கும் நான் உனக்கு ஏதாச்சும் ஒரு கெடுதல் சொல்லிக்கலாம். எதுவுமே உங்களுக்கு சொல்லலை. என் மருமக வந்து என்னை வந்து இது வரைக்கும் பேசணும் நான் எவங்கிட்டையும் சொல்லலை. யாருன்னு நீ சொல்லலை. என் மருமக வந்து என் மகள் நல்லா பார்த்துக்கிறது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது குழம்புல நல்லா இருக்குது அப்படின்னு இது வரைக்கும் சொல்லிட்டேன். ஆனால் வந்து நீயே நினச்சிருக்கோ உன் மாமையாக நினச்சிருக்கோ அது எனக்கு தெரியாது. இப்போ என்ன சொல்கிறேன் நம்ம இங்கே இருக்கோம். உன் மாமியை வந்து 4 நாளைக்கு இங்கே இருக்கும் 4 நாளைக்கு அங்கே இருக்கும். அதை விட்டு அவங்க மருமையை மாமியான்னு சொல்லி அங்கே போடுவாங்க. இதை விட்டு நம்ம வந்து எப்பயும் சந்தோஷமாக இருப்போம். நீ தலையை சோறாக்குறீங்க நீ சம்பாதிக்கிறீங்க அதை வச்சுக்க. இப்போ நாளைக்கு விவசாயம் போட போகிறோம். கிழங்கு போடணும். இதுக்கு வந்து எனக்கு வந்து வேறு ஒன்றும் கிடையாது. நான் போயிட்டு வரேம்மா வீட்டில் சோறாக்கி வச்சு கூட
சந்தோஷமா வா மாமா அப்படின்னு சொல்லி உனக்கு இங்கே வேலை இல்லை பிள்ளைய வந்து அவங்க பார்த்துக்குவாங்க, நம்ம போய் ஒரு வேலை செய்வோம். ஆனால் சந்தோஷமாக இருக்கணும். சும்மா எனக்கு வந்து மூஞ்சை தூக்கிட்டு இந்த அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இந்த அங்கே இப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கல. என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம குடும்பத்துக்கு இருக்கு அவங்க போய் உட்காந்து மழை இழிஞ்சிருக்காங்க, அவங்க திறமைக்கு அவங்க போட்டோம். நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். என் மருமகன் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு. ஆனால் அதே நான் எதுக்கு நான் ஒதுங்கி இருக்கேன், வேணாம் நம்ம பேசுனா சண்டை வந்துடும். நீ நம்ம பேசுறது யார்கிட்ட பேசு, எதா இருந்தாலும் யார்கிட்ட பேசு. அங்கே பேசுனாக்கா நீ உள்ள பேச, அங்கே உள்ள பேசுகிறாங்கல்ல யார் உன் மாமியா பேசல. நீ பேசும்போது அந்த ஒரு வார்த்தை ஒவ்வொன்றும் இக்கனா இருக்குப்பா.